இல்ல நான் முடிவோட தான் இருக்கீங்க. உங்க ஆதரவு தீவிர வரைக்கும் நல்லா அடிங்க. பேசுறதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒரு அப்பாவோட மனசை பிள்ளையெல்லாம் புரிஞ்சு முடிவு சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? விளையாட நேரமா அது. அப்பா நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட் தான். நான் ட்ரெயின்ல படிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். எதிரில் இருந்த ஒருத்தர் தள்ளி என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தார். நானும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். பதிலுக்கு அவர் எனக்கு இந்த பிஸ்கெட்டை கொடுத்தேன். கண்டவா கிட்ட எல்லாத்தையும் நீ பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுற. அவர் பாக்குறதுக்கு அப்பா மாதிரி அவ்வளவு டீசெண்டா இருக்காருமா. சரி அப்புறம் என்னாச்சு? இதுல இருந்து ஒரே ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன தொடர்ந்து பார்த்தா திருநெல்வேலி ஸ்டேஷன்ல தனி மரமா நின்றுட்டு இருந்தேன். திருநெல்வேலி ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்தியா? நம்பவே முடியல. சரி உட்கார்ந்துட்டு இருந்தேன். இப்ப அதுவும் முக்கியம். ஏமா எப்பவுமே போனா ஒரு கேள்வி புரியாவே இருக்கா? அவ அப்படிதான்டா. நீ சொல்லு. எங்கப்பா விட்ட? திருநெல்வேலி ஸ்டேஷன்ல. திருநெல்வேலி ஸ்டேஷன்ல அந்த வெளிக்கூடம் அது என்னன்னு கேளுங்கப்பா. இந்நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு நீ எதுக்கு போனோம்? பள்ளிக்கூடம் இல்லடா, வெளிக்கூடம். வெளிக்கூடம். அவன் வெளிக்கூடம் கொடுத்தீங்க. அந்த வெளியா இருக்கு மாதிரி வெளிக்கூடம். அவன் என்ன பாருங்க யோசிக்கிறேன் யோசிக்கிறேனா நடந்து அப்படியே